அவங்கள்ட்ட நாங்கள் பிச்சை கேட்கல, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கலங்கிறோம். உனக்கெல்லாம் என்ன தெரியும், உனக்கெல்லாம் என்ன தெரியும், வா போன்னு பேசுது இந்த தற்குறி. கவுன்சிலராக நிற்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆளு, எந்த அறிவும் இல்லாமல், குறைந்தபட்ச தகுதி இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் நாங்க இப்ப பேசணுமே, மாநில அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்னு வாய்க்கிளிய பேசிய பத்து தோல்வி பழனிசாமி மத்திய அரசை வலிக்காமல் வலியுறுத்துகிறோம். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 60 நாட்கள் மக்களிடம் கருத்து கேட்க போறதா பாஜக அறிவிச்சிருக்காங்க. இதை திமுக எப்படி பார்க்குறது, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லை. நாங்கள் மக்கள் கருத்தை கேட்டுத்தான் அவர்கள் எல்லா முடிவும் எடுப்பார்கள் என்று சொன்னால் நீட் வேண்டாம் என்று 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம். 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம். அந்த காகிதம் எங்கே இருக்கிறது? பதில் சொல்லுங்க அண்ணாமலையை. மக்களின் ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுவீங்கன்னா நீட்டுக்கு நாங்க எடுத்து அனுப்பினோம். ஏன் இதே புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டான்னு ஆசிரியர்கள், மாணவர்கள் ஏறக்குறைய 2 கோடி பேருக்கு மேல, பொதுமக்கள் உட்பட 2 கோடி பேருக்கு மேல கையெழுத்திட்டு அனுப்பணும். நாங்க கருத்துக்களை அனுப்புறோம். எந்த கருத்தையாவது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கல. அப்ப முதலமைச்சர் சொன்னார், எங்கள் மக்கள் கருத்தை நீங்கள் ஏற்கவில்லை, ஆகவே நாங்கள் எங்கள் மாநிலத்திற்கென்று பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம்னு உருவாக்கினார். அதனால மக்கள் செல்வாக்கு இல்லாத ஊடக வெளிச்சத்தில் அதிகாரத்தின் அடிப்படையில் பயணிக்கிறவர்களுக்கு அது ஒரு 10 பேரை கூட்டி உட்கார வச்சுட்டு, நேற்றுக்கு நீதிமன்றம் சொன்னுச்சுல்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களே அமைதியாக தான் இருக்கான், நீங்கள் எங்கேருந்து என்ன பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு. அந்த மாதிரி எங்கே வாய்ப்பு கிடைக்கும், எங்கே பிரச்சனையை கிளப்புறாங்கிறது தான். அதெல்லாம் பொருட்டல்ல. மக்கள் திராவிட மாடல் ஆட்சியின் பக்கமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கமும் நிற்கிறார்கள். மத்திய அரசு வழங்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள்ல ஒரு பகுதி தான் அந்த 2000 கோடி ரூபாய் நிதி. இவர்கள் அதை வைத்துக் கொண்டு மொத்த நிதி தரதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. சார், நான் இப்போ 3 விஷயத்த சொன்னேன். இன்னைக்கு நடந்த 3 விஷயம். ஒன்று, இந்த கல்வி ஒரு தொகை. அதை போலவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ச்சியா 3 முறை தர்மேந்திர பிரதானை சந்திச்சார். அதற்கு பிறகு எங்களுடைய மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா TR பாலு அவர்கள் சந்திச்சார். அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய மாநிலங்களுடைய துணைத் தலைவர் கனிமொழி அவர்களும் போய் அமைச்சரை சந்திச்சார். தொடர்ச்சியா துணை முதலமைச்சரும் இந்த கோரிக்கையை வைத்தார். முதலமைச்சரும் தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறார். அப்படி கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கைக்கான நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி சட்டப்பூர்வமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம், அவங்கள்ட்ட நாங்கள் பிச்சை கேட்கல, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கலங்கிறோம். அதை போலவே தேசிய பேரிடர் மீட்பு நிதி வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? பீகாருக்கு பட்ஜெட் போடுறீங்க, ஆந்திராவுக்கு பட்ஜெட் போடுறீங்க. ஏன்னா உங்க ஆட்சி ஒன்றிய அரசு நிக்கணும்னா இந்த 2 நாற்காலியினுடைய கால்கள் தேவைன்னு அவங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க. இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு. அதை போலவே 3 நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சொன்னார், தேசிய குழந்தை வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கலன்னு. இப்ப தொடர்ச்சியா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஒன்றிய அரசு அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணிக்கிறார்களுக்காக தொடர்ச்சியா இது எக்ஸாம்பிள் தான். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நேரமே பத்தாது. ஏன்னா திரும்பவும் ஒரு விஷயம் சொல்றேங்க, மக்கள் தன்னெழுச்சியாக பேசுவதற்கும், மக்கள் தன்னெழுச்சியாக ரோட்டில் கோலம் போட்டு எங்களுக்கு நிதி எங்களுக்கு வேணும், எங்களை வஞ்சிக்காத பாஜக அரசே அப்படின்னு பேசுறதுக்கும், வாட்ஸ்அப்புக்கு 10 பேரை சம்பளத்துக்கு வேலைக்கு உட்கார வச்சு சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலம் போடுறதுக்குமான வித்தியாசம் இருக்கு. நீங்க இன்னைக்கு போய் கெட் அவுட் மோடின்னு போட்டிருக்கிறதனுடைய ஆர்கானிக் ரீச்சை பாருங்க. நாளைக்கு அவங்க போட போற கூலிக்கு மாரடிக்க போற கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சார், ரொம்ப அற்புதமான கேள்வி சார். கேந்திர வித்யாலயா பள்ளிக்கு தேவைன்னா ஆசிரியரை கொடுப்போம், மாநில அரச கடிதம் எழுத சொல்லுங்க, சவால் விடுறார். மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய அரசியல் வரலாறு என்ன, இந்த திராவிட மண்ணுக்காக அந்த குடும்பம் இழந்த இழப்பு என்ன, பாரம்பரியம் என்ன, உனக்கெல்லாம் என்ன தெரியும், வா போன்னு பேசுது இந்த தற்குறி. கவுன்சிலராக நிற்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆளு, எல்லா தேர்தலையும் தோத்து ஓடின ஆளு, யாரை பார்த்தும் மரியாதை இல்லாமல் பொதுவெளிகளில் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு அயக்கத்தனத்தை முதல்ல தடுத்து நிறுத்தணும். அவர் கேட்குறார், நீங்கள் கேந்திர வித்யா பள்ளிகளில்
தமிழ் ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு எதுக்கு மாநில அரசு கடிதம் கொடுக்கணும்? முதல் பேசிக் சிம்பிள் கொஸ்டின். அந்த பள்ளியினுடைய முழு கட்டுப்பாடு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு. அது மாநில அரசினுடைய பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரல. இட் இஸ் டோட்டலி அண்டர் கம்ஸ் டு ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட். உயர்கல்வித்துறையான ஒன்றிய அரசின் கீழ் வருது. அதுக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் தானே சொல்றாரு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு. அப்படி தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற லட்சணம் இந்த ஒரே விஷயத்துல தெரிஞ்சு போயிருது. இவங்க அடிக்கடி சொல்ற ஒரு பொய் ஏன் இவங்க கேட்கலன்னு இந்த செய்தி பாருங்க. 9 ஜூலை 2021 9 ஜூலை 2021 மரியாதைக்குரிய நாடாளுமன்றங்களில் மாநிலங்களவையினுடைய குழு தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் நேரடியா யாரு அப்ப இருந்த கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேவி பள்ளிகளில் தமிழாசிரியர் நியமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் மட்டும் இல்லாம பாராளுமன்றத்தில் அவர் கேட்ட கேள்வியும் இவர்கள் கொடுத்த பதிலும் அண்ணாமலையோட லட்சணம் இதை தெரிஞ்சிடும். அண்ணாமலை சொல்ற லட்சணம் தற்குறி லட்சணம், அறிவுகட்ட லட்சணம் இதில் தெரிஞ்சிடும். ஏன் இந்த வார்த்தையை தடுமனாக பயன்படுத்துகிறோம் என்றால் நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன். எந்த அறிவும் இல்லாமல், குறைந்தபட்ச தகுதி இல்லாமல், வாய்க்கு வந்ததையெல்லாம் நாங்க இப்ப பேசணுமே எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக காட்டுறோம். அவர் கேட்ட கேள்விக்கு with the minister of education we pleased to state அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வேகன்சி கொடுத்துருக்கோம். இந்த பள்ளிகளில் whether the ministry has mechanism to appoint Tamil language teachers in Kendra Vidyalaya of Tamil Nadu, if so the expected timeline of the appointment. இது யார் கேட்டிருக்கிறது? திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்வி. இதுக்கு அவரு அமைச்சர் என்ன சொல்றாரு? கேந்திர வித்யாலயா has informed that in the point of local language teachers are not sanctioned. அண்ணாமலைக்கு இது தெரியுமா? அண்ணாமலைக்கு இந்த பதில் தெரியுமா? இது நாடாளுமன்றத்தில் சொன்ன பதில். நான் வாட்ஸ்அப் வாந்தி எடுக்கல, நான் வாட்ஸ்அப் வாந்தியோ RSS கொடுக்கிற வளரலையோ நான் பேசல. இதுல நாடாளுமன்றத்தில் 5/8/2021 கொஸ்டின் நம்பர் 1968 ராஜ்யசபாவினுடைய சீலோட நான் ஆவணம் காட்டுறேன் சார். இவருக்கு நாங்க கடிதம் எழுதணுமா? இவர் தூக்கி கொண்டு போய் கொடுத்து அடுத்த நாள் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுவாராம். நாடாளுமன்றத்தில் இவங்க மொழிக் கொள்கை என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுக்கு தமிழ் டீச்சர் அப்பாயின்ட் பண்ண முடியாது. we can't sanction. இது ஒன்றிய அரசின் மொழி சார். இவங்க தான் சொல்றாங்க நாங்க தமிழை வளர்க்க போகிறோம் அப்படின்னு. இதெல்லாம் ஏமாற்றுத்தனம், அயோக்கியத்தனம். சார் அது ஏற்கனவே இருக்கிற கள்ளக்கூட்டணின்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம். நீங்கள் உங்க நினைவுகள் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலை சொல்லுகிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை வருகிற போது அன்றைக்கு யார் முதலமைச்சராக இருந்தது, கருத்து கேட்பு கூட்டங்கள் நடந்த போது யார் முதலமைச்சராக இருந்தது தான் நம்ம 11 தோல்வி பழனிசாமி அவர்கள். புதிய கல்விக் கொள்கை குறித்து அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள்னு யாராவது ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணுங்க. நாங்கள் எதிர்கட்சி, அப்ப எங்களுடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, நாங்கள் புதிய கல்விக் கொள்கை ஆராய்வதற்கு கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்தோம். இதே அறிவாலயத்தில் அவங்க சந்திச்சாங்க. மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் எங்களை நம்புகிறார்கள், ஆக அவர்களுடைய வளர்ச்சியில் சித்தாந்தத்தில் நாங்கள் கவனம் கொள்ளுகிறோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு ட்வீட் போட்டு அரை மணி நேரம் கழிச்சு டெலீட் பண்ண வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. என்னன்னா, மும்மொழி கொள்கை தேவைதானே அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கண்டன குரல் எழுப்பின உடனே அந்த ட்விட்டரை டெலீட் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட அறிவு தெளிவு நாணயம் உள்ளவர்கள் எப்படி பேசுவார்கள்? டங்ஸ்டன் விவகாரத்தில் என்ன பேசினாங்க? மாநில அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்னு வாய்க்கிளிய பேசிய 10 தோல்வி பழனிசாமி மத்திய அரசை வலிக்காமல் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த 2 பேரும் தங்களுடைய நாற்காலிக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள். அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருவதற்கு, அவர்கள் ஆட்சியின் மூலம் RSS சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் விளைவித்தது இந்த 2 பேரும். ஆக அதை நம்ம மறந்துட முடியாது. சார், இப்போ முதலமைச்சரோட இணக்கமாக இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்கள்
ஏன் அங்கெல்லாம் தமிழை கொண்டு போய் சேர்க்கிறது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு? எடுத்துக்காட்டே கேரளாவா இருக்கட்டும், தமிழகத்தையும் ஏன் சொல்ல மாட்டாரு முதலமைச்சர்? அங்கெல்லாம் ஏன் தமிழை கொண்டு போக மாட்டாரு அண்ணாமலை சார்? நான் திரும்பவும் சொல்றேன்ல, அண்ணாமலைக்கு கேள்வி கேட்கிற எந்த தகுதியும் இல்லை. ஏன் தகுதி இல்லைன்னா எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் அவர் பேசுகிறார். நான் ஒரு செய்தி சொல்றேன், எந்த பத்திரிகையும் படிக்கிறது இல்லை. டெல்லிக்கு முதலமைச்சர் போனார் சார். அங்க தமிழ் வழியில் நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கும் பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் தேவைன்னு கேட்டாங்க. கேட்ட உடனேயே முதலமைச்சர் அவருடைய சார்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அனுப்பி டெல்லிக்கு அனுப்பி முதலமைச்சரை சந்திச்சு அங்க தேவையான விடயங்களை செஞ்சு கொடுத்து பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை கொடுத்தார். ஒன்று. ரெண்டாவது, மும்பை மகாராஷ்டிராவுக்கு போனார். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னாங்க. சொன்ன உடனேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்க அனுப்பி கூட செயலாளர் போய் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். உங்களுக்கு இன்னும் லேட்டஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் தோற்று போயிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய நடிகை ரோஜா இருக்காங்க இல்லையா, திரைப்பட நடிகை ரோஜா, அவங்க போன ஆண்டு கல்வி அமைச்சர் அந்த அமைச்சராக இருந்தாங்க, அந்த ஏதோ ஒரு துறையினுடைய அமைச்சர். அப்போ சென்னைக்கு ஒரு பேட்டிகளை சொன்னாங்க, எங்களுக்கு தமிழ் புத்தகம் கிடைக்கல எங்க மாநிலத்தில் அப்படின்னு. ஒன்று முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான தமிழ் பாட புத்தகங்களை அனுப்பினார். இப்படி எங்களுக்கு எந்த மாநிலம் கோரிக்கை வைக்கிறதோ, எந்த மாநிலங்களெல்லாம் தமிழ் பள்ளி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சிறமேற்கொண்டு செய்கிறார். அதை விட இன்னொரு செய்தி சொல்றேன், உலக பல்கலைக்கழகங்களில் சார் இவ்வளவு பேர் 10 வருஷம் அதிமுக இருந்துச்சு சார். உலக பல்கலைக்கழகங்கள் அப்போதும் இருந்தது, அப்போதும் கோரிக்கை வந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏதாவது பண்ணாங்களா? ஆனால் தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் இனத்தினுடைய பெருமையை மாண்பை நிரூபிப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திராவிட பெருஞ்சமூகத்தினுடைய தலைவர் பல கோடிகளை கொண்டு போய் உலக பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, திமுகவின் சார்பாக நான் உட்கார்ந்திருக்கிற அண்ணா அறிவாலயம் இருக்கிறதே, இந்த அண்ணா அறிவாலயத்தின் நிதியிலிருந்து தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுத்த இயக்கம் சார் எங்க இயக்கம்.